வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டேன். மல்லித்தழை அதையும் ஒரு கைப்பிடி கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா? இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி போட்டிருக்கோம். பூண்டு பல் ஒரு 6 பல், ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சிக்கன் ஒரு 1/2 கிலோக்கு மேலேயே இருக்குது. கொஞ்சம் சால்ட் போட்டோம். முதலையே மிளகாத்தூள் போட்டு அதை காமிக்க முடியல. சரிங்களா? பெப்பர் கொஞ்சம், மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, தயிர் சரிங்களா போட்டு கலந்தெல்லாம் வச்சிடலாம். சரிங்களா? அது நல்லா ஊறட்டும் 10 நிமிஷம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கோம். கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சரிங்களா, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை துண்டு சரிங்களா போட்டோம். இப்போ பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். ஸ்லைஸாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கிறோம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு. சரிங்களா? கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா ஊற வச்சு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, பெப்பர் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. நம்ம மிளகாத்தூள் முதல்லே போட்டிருக்குறோம். போதும். பச்சை மிளகா போட்டிருக்கோம் 3. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, மல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுலேயே மிளகாய் 3 போட்டிருக்கோம். காரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். சிக்கன்லேயே தண்ணி வரும். சரிங்களா? வேக தண்ணி விடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்து வருது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையா லைக் பண்ணிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முன்னாடி நிற்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். சரிங்களா? நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். சரிங்களா?
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லிக்கு. தோசைக்கு எல்லாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.